உலகின் மிகவும் செல்வாக்கு மிகுந்த உடலியல் நிபுணர் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1873 ஜூலை 19 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற ஒஸ்டரில் ஃப்ரெடரிக் சம்னர் பிராட்டுக்கும் சேரா மெக்கின் ஹிலியாட் பிராட்டுக்கும் மகனாக பிறக்கிறார் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட். இவருடைய அப்பா ஒரு ப்ராமினன்ட் பிஸ்னஸ் மேனாக, அதாவது முக்கிய தொழிலதிபராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப வசதியின் காரணமாக ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1878ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட்டுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஒஸ்டர்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ப்ரெப்பரட்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அந்த லோக்கல் ப்ரெப்பரட்டரி ஸ்கூலில் 6th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றி படிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. பிறகு 1883ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் இவருடைய 10 வயதில் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த லோக்கல் ப்ரெப்பரட்டரி ஸ்கூலில் 6th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தனால ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் இவருடைய 6th கிரேடையும் அதே லோக்கல் ப்ரெப்பரட்டரி ஸ்கூல்லேயே இவர் படிக்கிறாங்க. பின்னர் 1884ஆம் ஆண்டு இவருடைய 11 வயதில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் இவருடைய அந்த 6th கிரேடையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே ஒஸ்டர்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல், இது போன்ற பாடங்களை மிகவும் ஈடுபாடோட ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக இவருக்கு நேச்சுரல் ஹிஸ்ட்ரியில் தான் அதிக ஆர்வம் இருந்து வந்தது. அதாவது நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்றது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றி படிக்கிறது. அதாவது சிம்பிளா சொல்ல போனா பாட்டனி தாவரவியல், அதே மாதிரி ஜுவாலஜி விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு அப்படின்றது. அதுக்கப்புறமா நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது பிசிக்ஸ் இயற்பியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், அஸ்ட்ரானமி வானியல், ஜியாலஜி புவியியல், அதே மாதிரி பயாலஜி உயிரியல், இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது. ஸோ இதில் இவர் ஏற்கனவே சிறு வயதிலிருந்தே இவருக்கு தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றி படிக்கிறதுல ஆர்வம் இருந்து வந்தனால நேச்சுரல் ஹிஸ்ட்ரியில் இவர் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் அதிகமாக நிறைய நேரங்களை லைப்ரரியில் செலவழித்து வந்தாங்க. குறிப்பாக இவருடைய அங்கிள் ஒருத்தர் சாமுவேல் ஃபாஸ்டர் ஹேவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவர் தான் லைப்ரரியன் ஆஃப் தி சொசைட்டியாக இருந்தாங்க. அப்போ அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு லைப்ரரிக்கு அடிக்கடி ஒஸ்டர்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் லைப்ரரி, ஸோ அங்கே அடிக்கடி ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் போய் அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள் வாசித்து இவருடைய பொழுதை கழித்து வந்தாங்க. ஸோ ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட்டுக்கு புத்தகங்கள் வாசிக்கிறது தான் பொழுதுபோக்காகவே இருந்து வந்தது. இந்த நிலையில் 1890ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் இவருடைய 17 வயதில் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ஒஸ்டர் ஹை ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ஒஸ்டர் ஹை ஸ்கூல்லையே ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. ஸோ இதை எடுத்து 1890ஆம் ஆண்டிலிருந்து ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் அடுத்த ஓராண்டு அதே ஒஸ்டர் ஹை ஸ்கூலில் படிக்கிறாங்க. பின்னர் 1891ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்ற பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸை இவர் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இவரை அந்த மேசச்சூசட்ஸில் இருக்கிற ஒஸ்டரில் இருந்து அதே மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அங்கே இவரை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து 1891ஆம் ஆண்டிலிருந்து ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் சில சயின்டிஃபிக் கோர்சஸ்லாம் எடுத்து படித்தாங்க. பின்னர் 1892ஆம் ஆண்டு இவருடைய 19 வயதில் அதே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் BA டிகிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் மேஜர் சப்ஜெக்ட்ஸாக பயாலஜி உயிரியல், அதுக்கப்புறமா
ஜுவாலஜி விலங்கியல், அதே மாதிரி ஃபிசியாலஜி உடலியல், இந்த பாடங்களை இவர் வந்து மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படித்து வந்தாங்க. அதாவது அறிவியல் பாடங்கள் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏல இருக்குது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இந்த பயாலஜி, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஃபிசியாலஜி, அதுக்கப்புறமா அஸ்ட்ரானமி, ஜியாலஜி, இது போன்ற அறிவியல் பாடங்கள் எல்லாம் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இவர் வந்து பிஏ வந்து படித்து வந்தாங்க. பிஏ பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி பயாலஜி, ஜுவாலஜி, அதுக்கப்புறமா இந்த ஃபிசியாலஜி 3 சப்ஜெக்ட்ஸை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படித்தாங்க. பின்னர் 1896ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து இவருடைய பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ வந்து முடிச்சிடுறாங்க. இது வந்து ஏபி அப்படின்னும் அந்த காலகட்டத்தில் வந்து அழைக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் கூட யுனைடெட் ஸ்டேட்ஸில் பிஏ வந்து ஏபி அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேயே ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்ஏ படிக்கும்போது இவர் வந்து பர்டிகுலராக ஃபிசியாலஜி உடலியெல்லாம் ஆர்வம் காட்டி அந்த சப்ஜெக்டை மேஜர் சப்ஜெக்டாக மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸின் போது ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து படித்தாங்க. இதுக்கப்புறமா 1898ஆம் ஆண்டு இவருடைய 25 வயதில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து இவருடைய எம்ஏ டிகிரியையும் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸையும் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக அதே 1898ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருந்து இவர் வந்து நேராக ஜெர்மனிக்கு போகிறாங்க. குறிப்பாக ஜெர்மனியோடைய லோவர் சாக்சோனியில் இருக்கிற குட்டிங்கன், அங்கே இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் குட்டிங்கன் அங்கே இவர் ஜாயின் பண்ணி இவருடைய போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து கேயோர்க் ஆகஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் குட்டிங்கன் அப்படின்னு அஃபிஷியலாக அழைக்கப்படும். ஸோ அங்கே இவர் வந்து 1898 ஜாயின் பண்ணி இவருடைய போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் 1896 பிஏவும் 1898 எம்ஏவும் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் குட்டிங்கனில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்போது ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து பர்டிகுலராக மசில் ஃபிசியாலஜி, அதாவது நம்மளுடைய தசை உடலியல் குறித்து இவர் வந்து ஆர்வம் காட்டி அதில் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபிசியாலஜி உடலியல்னா என்னென்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இருக்கிற நம்ம இதயம் அது எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடல் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, நம்மளுடைய தசைகள் எப்படி சுருங்கி விரியுது, அதுக்கப்புறம் நம்மளுடைய நரம்பு செல்கள் அது வந்து எப்படி சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இது மாதிரி உடல் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் உடல் உள்ளுறுப்புகளினுடைய செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி அப்படின்றது. ஸோ அதிலேயே இவர் வந்து மசில் ஃபிசியாலஜியில் ஆர்வம் காட்டினாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மசில் அப்படின்னா தசை, மசில் ஃபிசியாலஜி அப்படின்னா தசையினுடைய செயல்பாடுகள், தசைகள் எப்படி சுருங்குது விரியுது, அது எப்படி வந்து பலத்தை வந்து வெளிப்படுத்துது. ஸோ அது மாதிரியான விஷயங்களில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ஆர்வம் காட்டினாங்க. அதில் பர்டிகுலராக இவர் வந்து ஹார்ட் நியூட்ரிஷியனில், அதாவது இருதய ஊட்டச்சத்தில் இருக்கக்கூடிய தெவீசியஸோடைய வெயின்ஸ், அந்த ரத்த நாளம், அதனுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத குறித்து ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது ரோல் ஆஃப் தி வெயின்ஸ் ஆஃப் தி தெவியஸ் இன் ஹார்ட் நியூட்ரிஷன். ஸோ இதில் வந்து ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ஆர்வம் காட்டினாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து சில மாதங்களுக்கு அப்புறமா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் குட்டிங்கனில் இவருடைய போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த ஜெர்மனியோடைய லோவர் சாக்சோனியில் இருக்கிற குட்டிங்கன்ல இருந்து மறுபடியும் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற இவர் பிறந்த ஒஸ்டருக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஒஸ்டர் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட், அங்கே இவர் வந்து ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ஜாயின் பண்ணி டீச்சிங் கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டீச்சிங் கெரியர் அப்படின்னா ஃபிசியாலஜி உடலியலை அந்த ஒஸ்டர் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட்டில் கற்பிக்கக்கூடிய ஒரு கற்பிப்பாளராக இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1901ஆம் ஆண்டு இவர் வந்து இவருடைய 28 வயதில் இவர் படித்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கே போகிறாங்க. ஸோ மேசச்சூசட்ஸில் இருக்கிற ஒஸ்டரில் இருந்து அதே மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு ஃபஸ்ட்டு போகிறாங்க. அங்கே போய் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து மருத்துவம் படிக்கணும்னு முடிவு செய்கிறாங்க. இதனால இவர் வந்து
அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய மெடிக்கல் ஸ்கூலான ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அங்கே ஜாயின் பண்ணி இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதே 1901ஆம் ஆண்டு மேசசூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருந்து அதே மேசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு இவர் போயிடுறாங்க. ஏன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து மாசசூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருக்குது. அதே சமயம் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய மெடிக்கல் ஸ்கூலான ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அது வந்து அதே மாசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டன் அப்படின்ற சிட்டியில் இருக்குது. ஸோ அதனால் இவர் வந்து கேம்பிரிட்ஜில் இருந்து பாஸ்டனுக்கு போய் அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஒரு அசிஸ்டன்ட் இன் ஃபிசியாலஜி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜி உடலியல் துறையில் இவர் ஒரு உதவியாளராக பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் இவர் வந்து மருத்துவமும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி அதை தான் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவருடைய மருத்துவ பாடத்திட்டங்களாக மெடிக்கல் கரிக்குலமாக இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப நல்லா படித்து வந்தாங்க. ஆனால் கூடுதலாக இவர் வந்து ஃபிசியாலஜியில் அதிக கவனம் செலுத்தி வந்தாங்க. பின்னர் இதுக்கிடையில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட்டுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிலையும் ஆர்வம் இருந்தது. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சேலிங் போகிறது, படகு பயணம் போகிறது, அதுக்கப்புறமா அந்த காலகட்டத்தில் இருந்த ஃபோட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ் அதில் ஆர்வம் காட்டுறது அப்படின்னு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர் வந்து கவனம் செலுத்தினாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா இவர் வந்து ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன்ஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக கனடாவுடைய டொராண்டோ, அங்கே வந்து டொராண்டோ செலோன் அப்படின்னு சொல்லி டொராண்டோ செலோன் அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது 1904ஆம் ஆண்டு. அந்த ஒரு எக்ஸிபிஷனில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து இவருடைய ஃபோட்டோஸ் இவர் எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் அந்த கண்காட்சியில் வச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து வெறும் படிப்பில் மட்டும் ஆர்வம் செலுத்தாமல் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி போன்ற ஹாபிலையும் இவர் வந்து ஆர்வம் காட்டினாங்க. இதுக்கப்புறமா 1906ஆம் ஆண்டு இவருடைய 33 வயதில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இப்போ இவர் வந்து எம்டி டிகிரியை முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அது வந்து மெடிக்கல் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு அழைக்கப்படும். அதுக்கப்புறமா அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இது வந்து மெடிக்கல் ரெசிடென்சி அப்படின்றது. இந்த ரெண்டையுமே இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி கம்ப்ளீட் பண்ணாதான் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இவர் வந்து பாஸ்டன்லேயே இருக்கக்கூடிய பாஸ்டன் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஜாயின் பண்ணி இவருடைய மருத்துவ பயிற்சியை மெடிக்கல் ட்ரைனிங்கை ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வந்து இவருடைய மருத்துவ பயிற்சிகளை முடிச்சிடுறாங்க. மருத்துவ பயிற்சிகளை முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து அந்த மேசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டன்ல இருந்து அதே மேசசூசட்ஸில் இருக்கிற வெல்ஸ்லி அப்படின்ற இன்னொரு இடத்துக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வெல்ஸ்லி காலேஜ் அதனுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் ஃபிசியாலஜியாக இவர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ அந்த வெல்ஸ்லி காலேஜில் ஃபிசியாலஜி உடலியலை கற்பிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர், ஒரு கற்பிப்பாளராக ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து மசில் கண்ட்ராக்ஷன் குறித்து, தசை சுருக்கங்கள் குறித்து இவர் வந்து இவருடைய ஆராய்ச்சியை பண்ண தொடங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1910கள் காலகட்டத்தில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து இன்னும் பல்வேறு ஆராய்ச்சிகள்லாம் ஈடுபட்டாங்க. குறிப்பாக இவர் வந்து ஆல் ஆர் நன் பிரின்சிபல் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது. அது குறித்து இவர் வந்து இவருடைய ஆராய்ச்சிலாம் பண்ண தொடங்கியிருந்தாங்க. இந்த ஆல் ஆர் நன் பிரின்சிபல் இதை வந்து ஹென்ரி பிக்கரிங் போடிச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், இந்த ஹென்ரி பிக்கரிங் போடிச்சோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் வந்து கார்டியாக் மசிலில் இந்த விதமான இந்த ஆல் ஆர் நன் பிரின்சிபல் அது வந்து செயல்படுது அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு நபர். ஸோ அதன் பிறகு ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து இந்த ஆல் ஆர் நன் பிரின்சிபல் இது வந்து நம்மளுடைய ஸ்கெலட்டன் மசில் ஃபைபர்ஸில் ஒர்க் பண்ணுதா அப்படின்ற குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1912ஆம் ஆண்டு ஜூன் 12 அன்னைக்கு இவருடைய
39வது வயது ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவருடைய 38 வயதில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து மார்ஜரி வில்லாட் டேவிஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மார்ஜரி வில்லாட் டேவிஸ் அப்படின்ற பெண் 1887ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட்டை விட 13 வயசு அவங்க வந்து கம்மி, 14 வயசு அவங்க வந்து கம்மி. ஸோ அவங்களுக்கு 1912ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 25 வயசு இருந்தது. இவருக்கு கிட்டத்தட்ட 39 வயசு ஆக போகுது. ஸோ அந்த சமயத்தில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து அந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து மார்ஜரி வில்லாட் அப்படின்னு மட்டும் இல்லாமல் மார்ஜரி ஒய்லட் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ அந்த பேரில் சில குழப்பம் இருக்குது. அதாவது WILLARDயா அல்லது WILEDயா அப்படின்றதுல சில குழப்பங்கள் வந்து இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் மார்ஜரி வில்லாட் டேவிஸ் அந்த பெண்ணை வந்து 1912 ஜூன் 12 அன்னைக்கு ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து அதே 1912ஆம் ஆண்டு வெல்ஸ்லி காலேஜ்லேருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணி விலகுறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்டர் இன் ஃபிசியாலஜி அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து விலகிட்டு இவருடைய மனைவியை அழைச்சிட்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற அந்த வெல்ஸ்லியிலேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற பஃபலோக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க் யூனிவர்சிட்டி அட் பஃபலோ. ஸோ அங்கே இவர் வந்து போகிறாங்க. இது வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க் பஃபலோ அப்படின்னு அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி அட் பஃபலோ அப்படின்னு ஷார்ட்டாக அழைக்கப்படும். ஸோ அங்கே இவர் ஒரு ஃபிசியாலஜியில் ஒரு முக்கிய பதவியில் ஒரு டீச்சிங் பொசிஷனில் நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி அட் பஃபலோவில் 1912ஆம் ஆண்டிலிருந்து ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ஒரு டீச்சிங் கெரியரை அங்குமே வந்து தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட்டுக்கும் இவருடைய மனைவியான அந்த மார்ஜரி வில்லாட் டேவிஸ் பிராட் இவங்க 2 பேருக்குமே 5 குழந்தைகள் பிறந்தது. இது ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட்டோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி அட் பஃபலோவில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு ப்ரொஃபஸராகவே ஒரு பேராசிரியராகவே வந்து பதவி உயர்வை பெறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து பல ஆராய்ச்சிகளை பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆல் ஆர் நன் பிரின்சிபல் அதில் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆல் ஆர் நன் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஆல் ஆர் நன் பிரின்சிபல் அப்படின்றது இப்போ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தசை நார்களுக்கோ அல்லது நரம்பு செல்களுக்கோ ஒரு சிக்னல் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட தெர்சோல்டை வந்து கரெக்டாக வந்து ரீச் பண்ணணும். அப்படி அந்த சிக்னல் ரீச் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய உடல் அதுக்கேற்ற மாதிரி செயல்பாடை முழுமையாக கொடுக்கும். அது ஒருவேளை பார்சியலாக அதாவது அந்த சிக்னல் வந்து சரியாக ரீச் பண்ணாமல் ஓரளவுக்கு ரீச் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து முழுமையாகவே செயல்படாது. ஸோ இதுதான் ஆல் ஆர் நன் பிரின்சிபல் அப்படின்றது. அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒரு சுவிட்ச் இருக்குது, சுவிட்சை போட்டால் தான் லைட்டு வரும். ஸோ அந்த செயல்முறையே நடக்கும் அப்படின்னா இப்படி இருக்கிற சுவிட்சு இப்படி முழுமையாக போனால் தான் லைட்டு வரும். அப்படி வராமல் இப்படி ஓரளவுக்கு பாதி அளவுக்கு அமுக்குனா லைட்டு வராது. முழுமையாக அதை அமுக்குனா தான் லைட்டு வரும். ஸோ அதுதான் வந்து அது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆல் ஆர் நன் பிரின்சிபல் அப்படின்னா இதை தான் குறிக்குது. ஸோ ஒரு சிக்னல் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ரீச் ஆனால் தான் நம்மளுடைய உடல் வந்து செயல்படும். அப்படி இல்லை அது கம்ப்ளீட்டாக அந்த சிக்னல் ரீச் ஆகாமல் ஓரளவுக்கு வந்து ரீச் ஆகுதுன்னா நம்மளுடைய உடல் வந்து முழுமையாகவே வந்து செயல்படாது. இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய மூளையிலேருந்து சிக்னல் வந்து என்னோட கை இப்படி மேலே தூக்கணும் அப்படின்னு அந்த சிக்னல் இருக்குன்னா நான் அந்த மூளையிலேருந்து அந்த கைக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் வந்து டவுட்டாக கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன்னா இந்த கை மேலேயே வராது, அப்படியே இருக்கும். நான் வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக கை தூக்கணும் அப்படின்னு நம்மளுடைய மூளை மூலமாக சிக்னல் கொடுத்தாதான் கையை வந்து தூக்க முடியும். ஸோ இது வந்து ஆல் ஆர் நன் பிரின்சிபல் அப்படின்றது. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி கருதப்பட்டதுன்னா நம்மளுடைய சிக்னல் வந்து சரியாக ரீச் ஆகலைன்னா பார்சியலாக ரீச் ஆகுதுன்னா ஓரளவுக்கு கை தூக்கும். அது வந்து முழுமையாக ரீச் ஆனால் முழுமையாக கை தூக்கும். ஒருவேளை முழுமையாகவே சிக்னலே வந்து கொடுக்கலை அப்படின்னா நம்மளுடைய கை வந்து தூக்கவே செய்யாது. ஸோ இப்படி இருந்தது. ஆனால் அது அப்படி கிடையாது. நம்மளுடைய சிக்னல் வந்து முழுமையாக ஒரு தெர்சோல்ட ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து ரீச் பண்ணணும். அது கரெக்டாக ரீச் பண்ணால் முழுமையாக நம்மளுடைய கை வந்து தூக்கும். ஒருவேளை அந்த ஒரு டார்கெட்டுக்கு பக்கத்தில் அந்த தெர்சோல்டுக்கு பக்கத்தில் சிக்னல் வந்து இருக்குது. இதை தாண்டி இப்படி போனால் தான் வந்து அந்த தெர்சோல்டையை அடைய முடியும். ஆனால் அது அடையாமல் அதுக்கு பக்கத்தில் நின்னா கூட நம்மளுடைய கை வந்து நம்ம கொஞ்சம் கூட தூக்க மாட்டோம். அப்படியே வந்து கீழே இருக்கும் முழுமையாக. ஸோ இதுதான் ஒன்றே தூக்குனா முழுமையாக தூக்கும் ஆல், இல்லைன்னா ஒன்றுமே தூக்காது நன். ஸோ அதுதான் ஆல் ஆர் நன் பிரின்சிபல் அப்படின்றது. இதை வந்து இந்த கார்டியாக் மசிலில் நான் ஏற்கனவே சொன்ன ஹென்ரி பிக்கரிங் போடிஜ் அவர் வந்து
இதயத்தில் இது மாதிரி தான் நடக்குதா, இந்த ஆல் ஆர் நன் பிரின்சிபல் தான் செயல்படுதா அப்படின்னு அவர் ஆய்வு செய்யும்போது ஆமாம் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ நரம்பு செல்கள் வந்து சரியாக சிக்னல் கொடுத்தா இதயத்தினுடைய தசைகள் வந்து இயங்கும். அது முழுமையாக கொடுக்காம ஓரளவுக்கு கொடுக்குதுன்னா இதய தசைகள் நின்றுரும் அப்படின்னு ஹென்ரி பிக்கரிங் போர்டிஸ் நிரூபிச்சிருந்தாங்க. அதை இவர் வந்து ஸ்கெலட்டன் மசில் ஃபைபர்ஸு இதே ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. ஸ்கெலட்டல் மசில் ஃபைபர் அப்படின்ற என்னன்னா இது வந்து நம்மளுடைய எலும்பு தசை நார்கள் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது நம்மளுடைய எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நார், அந்த ஃபைபர் தான் வந்து இதை குறிக்கிறது. ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் உதவி செய்யுது அப்படின்னா நம்ம நடக்கிறதுக்கு இந்த ஸ்கெலட்டன் மசில் ஃபைபர் அப்படின்றது நம்ம நடக்கிறதுக்கு, நம்ம ஒரு வெயிட்டை தூக்குறதுக்கெல்லாம் இந்த ஸ்கெலட்டல் மசில் ஃபைபர்ஸ் தான் வந்து உதவியாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து இதே மாதிரி தான் செயல்படுதா, ஆல் ஆர் நன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு இவர் ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ இவர் கூட ஜான் பி அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், அவருடைய ஃபுல் நேம் வந்து ஜான் பி ஐசன்பர்க் அப்படின்றவர். ஸோ அந்த ஜான் பி ஐசன்பர்க் வந்து இவர் கூட சேர்ந்து அவர் வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அந்த யூனிவர்சிட்டி அட் பஃபலோவில். ஸோ அவருக்கு இவர் வந்து பேராசிரியராக, ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து பேராசிரியராக இருந்தனால அவரை இவருடைய உதவியாளராக ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து சேர்த்துக்கிட்டு அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தொடங்குறாங்க. அப்போ ஒரு கேபிலரி எலக்ட்ரோட் அப்படின்னு ஒரு விஷயத்தை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு சிங்கிள் மசில் ஃபைபர் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த கேபிலரி எலக்ட்ரோடை ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ஜான் பி ஐசன்பர்க் கூட சேர்ந்து பயன்படுத்தினாங்க. இதை செய்கிறதன் மூலமாக அந்த சிங்கிள் மசில் ஃபைபர், அதாவது ஒற்றை தசைநார், அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதை தூண்டி அதை அப்சர்வ் பண்ணுறதன் மூலமாக, கவனிக்கிறதன் மூலமாக அந்த ஸ்கெலட்டல் மசில் ஃபைபர்ஸ் வந்து ஆல் ஆர் நன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு கண்டறிய முடியும். ஸோ அதை வந்து ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து பண்ணாங்க. அதை பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து நிரூபித்தாங்க. ஆல் ஆர் நன் பிரின்சிபல் முறையில் தான் இந்த நம்மளுடைய ஸ்கெலட்டல் மசில் ஃபைபர்ஸும் வந்து ஃபாலோ பண்ணி இயங்குது அப்படின்றத ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் தான் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தது. அதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் ஃபிசியாலஜி, உடலியலுக்குண்டான அமெரிக்கன் ஜேர்னல், அதில் வந்து 1917 ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து த எக்ஸைட்டேஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் ஏரியாஸ் நான் போலரைசபிள் கேபிலரி எலக்ட்ரோட் அப்படின்ற டைட்டில் இவர் அந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணாங்க 1917. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து த எக்ஸைட்டேஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் ஏரியாஸ் நான் போலரைசபிள் கேபிலரி எலக்ட்ரோட் அப்படின்ற டைட்டில் இவர் வந்து இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதே 1917 த ஆல் ஆர் நன் பிரின்சிபல் இன் கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டல் மசில் அப்படின்ற டைட்டில் இவர் அதே 1917 இன்னொரு ஒர்க்கையும் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி இந்த ஆல் ஆர் நன் பிரின்சிபல் படி தான் நம்மளுடைய ஸ்கெலட்டல் மசில் ஃபைபர்ஸும் வந்து செயல்படுது அப்படின்றத இவர் வந்து நிரூபித்தாங்க. இதுக்கப்புறமா 1919 இந்த காலகட்டத்தில் த குவாண்டல் ஃபினாமினா இன் மசில் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு, இதை வந்து அந்த ஜான் பி ஐசன்பர்க் அப்படின்ற நபர் கூட, இவருடைய ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்து 1919 ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து அந்த ஒரு ஒர்க்கை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயம் வந்து முழுசாக த குவாண்டல் ஃபினாமினா இன் மசில் மெத்தட்ஸ் வித் ஃபர்தர் எவிடன்ஸ் ஃபார் ஸ்கெலட்டல் ஃபைபர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும், ஸ்கெலட்டல் ஃபைபர் அப்படின்னு. ஸோ இதை வந்து 1919 இவர் வெளியிடுறாங்க. வெளியிட்டதுக்கப்புறமா இவர் வந்து மறுபடியும் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற பஃபலோவில் இருந்து வெளியேறாங்க. குறிப்பாக இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டி அட் பஃபலோ அங்கேருந்து இவருடைய பணியை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இந்த 1919 ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து இவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற பஃபலோவில் இருந்து மறுபடியும் அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற ஒஸ்டருக்கே இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய கிளார்க் யூனிவர்சிட்டி அப்படின்னு இன்னொரு ஒரு பல்கலைக்கழகம், அங்கே இவர் ஒரு ஹானரி ப்ரொஃபஸராக, கௌரவ பேராசிரியராக ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் 1919 ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1920 காலகட்டத்தில்
ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து அந்த ஒரு கிளார்க் யூனிவர்சிட்டியிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு அந்த மேசசூசட்ஸில் இருக்கிற ஒஸ்டரில் இருந்து மறுபடியும் அதே மேசசூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு போய் அங்கே இருக்கிற ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் 1921 1920 ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் இவர் ஒரு டீச்சிங் ஃபெல்லோவாக ஜாயின் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா அதே பாஸ்டனில் இருக்கக்கூடிய பாஸ்டன் யூனிவர்சிட்டி அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி உடலியல் பேராசிரியர் அப்படின்ற பதவி 1921 ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட்டுக்கு வழங்கப்படுது. ஸோ இதை வந்து இவர் ஏற்றுக்கிட்டு அதே பாஸ்டனில் இருக்கிற பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி உடலியல் பேராசிரியராக 1921 ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ஃபிசியாலஜி மசில் ஃபிசியாலஜி ரிசர்ச்லாம் பண்ணுறதுக்கு இவரே வந்து சொந்தமாகவே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து உருவாக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக நான் சொன்ன கேபிலரி எலக்ட்ரோட் அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதையே வந்து ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் தான் வந்து கண்டுபிடிக்கவே செஞ்சாங்க. ஸோ அது மாதிரி அதை பயன்படுத்தி அவர் வந்து ஃப்ராகில் ஒரு தவளையினுடைய உடல் செயல்பாடுகள் குறிப்பாக தவளையினுடைய அந்த ஸ்கெலட்டல் மசில் ஃபைபர்ஸில் தான் இவர் அந்த கேபிலரி எலக்ட்ரோட் அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இவர் வந்து பயன்படுத்தி அந்த ஆல் ஆர் நன் பிரின்சிபலை தான் இந்த ஸ்கெலட்டல் மசில் ஃபைபர்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்றத ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து உறுதி செஞ்சாங்க. ஸோ அது மாதிரி இவர் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இவரே வந்து சொந்தமாக வந்து தயாரித்து வந்தாங்க. இந்த நிலையில் ஜான் ஃபார்க்குவர் ஃபுல்டன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூரோஃபிசியாலஜிஸ்ட் ஒரு நரம்பு உடலியல் நிபுணர் அவர் வந்து 1926 மஸ்குலர் கண்ட்ராக்ஷன் அண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் மூமெண்ட் அப்படின்னு ஒரு புக்கை வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட்டோடைய பங்களிப்பு அந்த ஆல் ஆர் நன் பிரின்சிபலை எப்படி இந்த ஸ்கெலட்டல் மசில் ஃபைபர்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சார் மாதிரியான இவருடைய பங்களிப்புகளை அவர் வந்து குறிப்பிட்டு எழுதியிருந்தாங்க. இது வந்து ஃப்ரெடரிக் ஹேவன் வாழும்போதே இவர் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறமா ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து ஒரு ஆர்டிக்கல் இவர் வந்து எழுதுகிறாங்க. அதாவது த சயின்ஸ் அப்படின்ற ஜேர்னலில் 1930 இவர் வந்து சயின்டிஃபிக் அப்பராட்டஸ் அண்டு லேபரட்டரி மெத்தட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் 1930 ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து மேரியன் ஏ ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அவங்க கூட சேர்ந்து ஹோமோலேட்ரல் சிங்க்ரனிசம் ஆஃப் லிம்ஃபேட்டல் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு அதாவது ஹோமோலேட்ரல் சிங்க்ரனிசம் ஆஃப் லிம்ஃபேட்டல் ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஹார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க்கு இதை வந்து 1932 மேரியன் ஏ ரீட் அப்படின்ற பெண் கூட இணைஞ்சு ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து அதை எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஹோமோலேட்ரல் சிங்க்ரனிசம் ஆஃப் லிம்ஃபேட்டிக் ஹார்ட்ஸ் அப்படின்றது இதயம் சார்ந்த ஒரு ஒர்க்கு. ஸோ இவர் வந்து வெறும் மசில் ஃபிசியாலஜியில் மட்டும் ஈடுபடலை, இவர் வந்து ஹார்ட் ஃபிசியாலஜி இருதய உடலியலையும் ஈடுபட்டாங்க. இருதயத்தினுடைய செயல்பாடுகள் குறித்த ஆராய்ச்சிகள்லையும் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து இந்த காலகட்டத்தில் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் அமெரிக்கன் பிசியலாஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து எஸ்இ ஸ்டைமன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவர் கூட சேர்ந்து ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து localized response of the muscle fibers to traversing அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு இதை வந்து 1938 ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து அதில் நான் ஏற்கனவே சொன்னேன் localized response of the muscle fibers to excitation traversing quiescent area அப்படின்னு சொல்லி ஸோ இதுதான் வந்து 1938 ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து அந்த ஒரு எஸ்இ ஸ்டைமன் கூட சேர்ந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு 1941 இந்த காலகட்டத்தில் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அதனுடைய ஒரு லைப்ரரியனாக 1941 இவர் வந்து ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1942 ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து அந்த பாஸ்டன் யூனிவர்சிட்டியோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி உடலியல் பேராசிரியர் அந்த பதவியிலிருந்து 21 ஆண்டுகளுக்கு பிறகு ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ 1921 to 1942 வரைக்கும் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் அதாவது பாஸ்டன் யூனிவர்சிட்டியோடைய அது யூனிவர்சிட்டி ஆஃப் பாஸ்டன் அப்படின்னு அழைக்கப்படும் அதனுடைய பேராசிரியராக இருந்தாங்க உடலியல் பேராசிரியராக. ஸோ அந்த பதவியிலிருந்து 1942 ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் தொடர்ச்சியாக அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் உடைய லைப்ரரியனாக இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க.
பணிபுரிஞ்சாங்க. பின்னர் 1948ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து அந்த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் உடைய லைப்ரரியன் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. இதில் இன்னும் சில முக்கியமான பதவிகளையும் இந்த 1941 1948 வரைக்கும் அதே அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸில் இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. அது என்ன அப்படின்றத முடிஞ்சால் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதுக்கப்புறமா ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து என்னதான் ரிட்டையர்லாம் ஆகிட்டாலும் அந்த ஹார்வர்ட் அப்பராட்டஸ் கம்பெனி அப்படின்னு ஒன்று பாஸ்டனில் இருக்குது. இந்த ஹார்வர்ட் அப்பராட்டஸ் கம்பெனி அப்படின்றது வந்து ஃபிசியலாஜிக்கல் ரிசர்ச்சுக்காக, அதாவது உடலியல் ஆராய்ச்சிக்காக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அந்த ஹார்வர்ட் அப்பராட்டஸ் கம்பெனி அப்படின்றது. ஸோ அந்த கம்பெனியில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ஒரு அட்வைசராக 1950களில் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல அந்த பொறுப்பில் இருந்தும் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ரிட்டையர் ஆனாங்க. இதுக்கப்புறமா உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டு இறுதியாக 1958 ஜூலை 11 அன்னைக்கு கரெக்டாக இவருடைய 85வது பர்த்டே வர்றதுக்கு 8 நாளுக்கு முன்னாடி இவருடைய 84 வயதில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இவருடைய 85வது பர்த்டே வர்றதுக்கு 8 நாட்களுக்கு முன்னாடி 1958 ஜூலை 11 அன்னைக்கு இவருடைய 84 வயதில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனது ஜூலை 12 அப்படின்னும் சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஜூலை 11 தான் ஓரளவுக்கு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து இறந்த பிறகு 6 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1964ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட்டோடைய மனைவியான அந்த மார்ஜரி வில்லாட் டேவிஸ் பிராட், அவங்க வந்து மார்ஜரி ஒய்லட் டேவிஸ் பிராட் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 77 வயதில் இறந்து போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க 1887ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. 1964ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட்டோடைய மனைவி கிட்டத்தட்ட அவங்களுடைய 77 வயதில் இறந்து போகிறாங்க. இதெல்லாம் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட்டோடைய பர்சனல் லைஃப். இது ஒரு பக்கம் இருக்க, பொது வாழ்க்கையில் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து ஆற்றின பங்களிப்பு மிகச்சிறந்தது. அது குறிப்பாக உடலியலில், அது வந்து தசை உடலியல், இருதய உடலியல், இதில் இவர் ஆற்றின பங்களிப்பு மிகச்சிறந்தது. குறிப்பாக வந்து ஆல் ஆர் நன் அந்த பிரின்சிபல் வந்து எப்படி ஸ்கெலட்டல் மசில் ஃபைபர்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுது அந்த பிரின்சிபலை அப்படின்றத ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் தான் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் மசில் ஃபிசியாலஜி, ஹார்ட் ஃபிசியாலஜியில் பல புத்தகங்களையும் ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து எழுதி வெளியிடவும் செஞ்சுருந்தாங்க. ஸோ இது மாதிரி ரிசர்ச்சில் மிகப்பெரிய சாதனைகள் படைச்சனாலேயே இன்னைக்கு வரைக்குமே ஒரு செல்வாக்கு மிகுந்த உடலியல் நிபுணராக ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் ஃபோட்டோகிராஃபிலையும் இவருக்கு நிறைய ஆர்வம் இருக்குது அப்படின்னு. ஸோ நிறைய உலகம் முழுவதும் நடந்த நிறைய எக்ஸிபிஷன்ஸில் இவருடைய இறப்பின் பிறகு இவரால் எடுக்கப்பட்ட ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் வந்து எக்ஸிபிஷனுக்கு வைக்கப்பட்டது. ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பை இவர் வந்து ஃபோட்டோகிராஃபிலையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஃப்ரெடரிக் ஹேவன் பிராட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.